Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் 2025ல தமிழ் டப்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் டிராமா மூவி. பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு அழகா சொல்ற மாதிரியான ஒரு மூவி டெம்ப்ளேட்டை அழகா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இந்த மூவி 2022ல கன்னடம்ல ரிலீஸ் ஆன துரு நிர்கமன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. சுனில் ராவ், ராஜ்பி ஷெட்டின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. எபோவ் ஆவரேஜான ஒரு மூவி தான். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ 32 வயசுலயே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவரோட உயிரை இழந்துடுறாரு. அவர் டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு 3 நாள் சான்ஸ் கிடைச்சு அவரோட வாழ்க்கையை திரும்ப வாழும் போது பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரா, அவரோட வாழ்க்கையில என்ன அனுபவங்கள் அவருக்கு கிடைச்சிச்சு, எதுக்காக அவருக்கு இந்த 3 டேஸ் கிடைச்சிச்சு, என்ன நடந்துச்சு அவரோட வாழ்க்கையிலங்கிறத ஒரு படமா கன்வே பண்ணி காமிச்சது. மூவில கலர்ஃபுல்லா நீட்டா ஃபீல் குட் வைப்ல தான் இருக்கு. கமர்ஷியல் ஆக்ஷன் சென்டிமெண்ட் டிராமா எல்லாத்தையுமே ஓவர் கம்பெனி ஒரு ஃபீல் குட் மூவி, அதுவும் மலையாள மூவி ஸ்டைல்ல ஒரு கன்னட மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷன்ஸ் பார்க்கும்போது கான்செப்ட் ரொம்ப யூனிக்காவும் ஃப்ரெஷ்ஷாவும் நீட்டாவும் இருந்துச்சு. நம்ம ஹோமை கடவுளை மூவி ஸ்டைல்ல ஒரு கண்டென்ட் உள்ள தீமை மட்டுமே இன்ஸ்பயர் பண்ணி நம்ம சமுத்திரக்கனி எடுத்த வினோதய சித்த மூவியோட மெயின் கோர் பிளாட்டை இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்கன்னு கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்துச்சு. எந்தெந்த கேரக்டரை ப்ராப்பரா எல்லாருமே நடிச்சு கொடுத்து ஜஸ்டிஃபைங்கான ரோலை ரொம்ப டேக் இட் ஈஸியா பண்ணிருக்காங்க. ராஜ்பி ஷெட்டியோட கிளைமேக்ஸ் ரோல் ஜஸ்டிஃபைங்கா நீட்டா இருந்துச்சு. மூவியோட கிளைமேக்ஸ் பயங்கர எமோஷனலாவும் ஹார்ட் ஹிட்டிங்காவும் இருந்தாலும் சோல்ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு எண்டிங்கை நீட்டா பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்டோரி வைஸ் நான் சொன்ன மாதிரி கான்செப்டும் கண்டென்ட்டும் மெசேஜ் எல்லாமே நீட்டா இருந்தனால வாட்சபிள் தான். ஃபேமிலி டிராமா மூவி. ஏன்னா வாழ்க்கைக்கு சாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வழியை அழகா சொல்ற மாதிரியான சூசைடல் தாட்ஸை ஓவர் கம் பண்ணி வர மாதிரியான மெசேஜ் அழகா கொடுத்திருந்தாங்க மூவில. ஸ்கிரீன் பே பொறுத்த வரைக்கும் படத்தை 2.5 மணி நேரத்துக்கு ஜவ்வா இழுத்துருக்காங்க. ஒரு ஸ்லோ பர்ன் ஃபீல் குட் டிராமாங்கிறத மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வாட்சபிளா டீசென்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல உங்களை எமோஷனலா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா கன்வென்ஷனலா பண்ணியிருந்தாலும் பிஎஃப்எக்ஸி ஜோக்ஸ் எல்லாத்தையும் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனலான ஒப்பீனியனா இருந்துச்சு. படத்தை ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிட்டாங்க. டைம் லூப் கான்செப்டே இந்த மூவில புதுசா யூஸ் பண்ணியிருந்தது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு ஆவரேஜான ஃபேண்டசி த்ரில்லர் டிராமா மூவி தான். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட அமேசான் பிரைம்ல உங்களுக்காக இருக்கு. இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on, love you all.